மலேசியாவில் வாழும் மலாய்க்காரர்கள் அல்லாதவர்கள் மலேசியாவிற்கு அளிக்கும் முக்கியத்துவத்தை விடவும், அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த பூர்வீக நாட்டுக்கே மிகுந்த முக்கியத்துவம் கொடுப்பதாக முன்னாள் பிரதமர் டாக்டர் மகாதிர் முகமது தெரிவித்துள்ளார். மலாய்க்காரர்கள் தங்கள் இன, மொழி, சமயம், கலாச்சாரம், பண்பாடு என எல்லாவற்றையும் மலேசியாவுடன் இணைத்துக் கொண்டிருக்கும் நிலையில், மலாய்க்காரர் அல்லாதவர்கள் இன்னமும் அவர்களின் தாய் நாடாக எந்த நாட்டிலிருந்து வந்தார்களோ அந்த நாட்டுக்கே முக்கியத்துவம் அளித்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர் அல்லாதோரின் இனம், மொழி, சமயம், கலாச்சாரம், பண்பாடு மட்டுமல்லாது அவர்களின் அரசியல் நிலைப்பாடும் அவர்கள் எங்கிருந்து வந்தார்களோ அந்த நாட்டுடன் ஒத்து வருவது போலவே கட்டமைத்து மலேசியாவில் வாழ்வதாகவும் மகாதீர் குறிப்பிட்டுள்ளார். மலாய்க்காரர்கள் போல் மலாய்க்காரர் அல்லாதவர்கள் நாட்டிற்கு உண்மையாக இல்லை எனும்படியான கருத்தை மகாதீர் முன்வைத்துள்ளார். சமூக வலைதளத்தின் மூலமாக பெற்ற விளம்பரத்தை நம்பி சேமிப்பு பணத்தை முதலீடு செய்த 66 வயது முதியவர் ஒருவர் தாம் ஏமாற்றப்பட்டதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். சம்பந்தப்பட்ட விளம்பரத்தின் மூலமாக பெறப்பட்ட நிறுவனத்தில் கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் முதல் இவ்வாண்டு ஜனவரி மாதம் வரையில் முதலீடு செய்து வந்ததாக ஜொகூர் மாநில காவல்துறை தலைவர் டத்தோ எம் குமார் தெரிவித்தார். தொடர்ந்து பல்வேறு வங்கிக் கணக்குகளில் பணத்தை பரிவர்த்தனை செய்து வந்தும் எந்த ஒரு தகவலும் இல்லாததால் 66 வயது முதியவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளதாக அவர் கூறினார். சம்பந்தப்பட்ட நிறுவனத்தில் இருந்து எந்த ஒரு பதிலும் இதுவரை கிடைத்திருக்காத நிலையில் அந்த நிறுவனம் போலியான முகவரி பெயரில் தொடங்கப்பட்டிருப்பதாகவும் எம் குமார் கூறினார். சாலையோரம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த வாகனத்தில் இருந்து சுமார் 18 கிலோகிராம் எடையிலான போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக கிளந்தான் மாநில சுங்கத்துறை இயக்குனர் வான் ஜமால் அப்துல் தெரிவித்துள்ளார். காலை 7:18 மணி அளவில் கம்போங் ரேசா சாலையில் சந்தேகத்திற்கிடமான புரோட்டான் ஈஸ்வரா ரக வாகனத்தில் மூட்டைகள் இருப்பதாக பொதுமக்களிடமிருந்து தகவல் கிடைத்ததாக வான் ஜமால் அப்துல் கூறினார். சந்தேகத்துக்குரிய வாகனத்தை சோதனையிட்டதில் 17 மூட்டைகளில் மெத்தாம்பெத்தமைன் வகை போதைப்பொருள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டறியப்பட்டதாக அவர் கூறினார். பறிமுதல் செய்யப்பட்ட போதைப் பொருளின் மதிப்பு 5,85,664 வெள்ளி என கணக்கிடப்பட்டுள்ளதாகவும் வாகனத்தின் பதிவு எண் மூலமாக வாகனத்தின் உரிமையாளரை தேடி வருவதாகவும் வான் ஜமால் அப்துல் தெரிவித்தார். நண்பர்களுடன் மோட்டார் சைக்கிள் பயணத்தில் ஈடுபட்டிருந்த போது சக நண்பரின் மோட்டார் சைக்கிள் மோதி விபத்துக்குள்ளானதில் ஒருவர் பலியானதாகவும் மேலும் 2 படுகாயம் அடைந்ததாகவும் கொலத்திரங்கானு மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அஸ்லி முகமது நூர் தெரிவித்தார். 31 வயது முகமது ஃபைசால் அடாம் அசார் எனும் அந்த நபர் தலையில் ஏற்பட்ட பலத்த காயத்தால் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நண்பர்கள் மூவரின் மோட்டார் சைக்கிள்களும் ஒன்றன் பின் ஒன்றாக மோதி விபத்துக்குள்ளானதாக முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காலை 8:45 மணிக்கு கிழக்கு கடற்கரை சாலையின் கொலத்திரங்கானு அருகில் இந்த விபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் படுகாயம் அடைந்த இருவரும் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அஸ்லி முகமது நூர் கூறினார். கேளிக்கை மையத்தில் சட்டவிரோத செயல்களில் ஈடுபட்டதற்காக 105 வெளிநாட்டினருடன் 14 உள்ளூர் வாசிகளை கைது செய்துள்ளதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. நேற்று இரவு 11:30 மணிக்கு தலைநகரின் ஜலான் இம்பி சாலையில் அமைந்துள்ள கேளிக்கை மையத்தில் சோதனை மேற்கொண்டதில் பாலியல் தொழிலில் ஈடுபட்டதாக 102 வெளிநாட்டு பெண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 வெளிநாட்டு ஆண்களும் 14 உள்ளூர் ஆடவர்களுமாக மொத்தம் 119 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தேசிய குடிநுழைவுத்துறை உதவி இயக்குனர் துவான் ஜப்ரி பின் எம்போக் தாகா தெரிவித்தார். கைது செய்யப்பட்ட பெண்கள் 21 முதல் 35 வயதுக்கு உட்பட்ட தாய்லாந்து, வியட்நாம், இந்தோனேசியா, லாவோஸ், மியான்மர் ஆகிய நாடுகளைச் சேர்ந்தவர்கள் என்று முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சுற்றுலா விசாவில் மலேசியாவிற்குள் நுழைந்து கேளிக்கை மையத்தில் பாலியல் சேவைகள் வழங்குவதாகவும் இதன் மூலமாக மாதம் 7,000 வெள்ளி முதல் 25,000 வெள்ளி வரையில் வருமானம் பெற்று வருவதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது என்று துவான் ஜப்ரி தெரிவித்தார். சம்பந்தப்பட்ட கேளிக்கை மையத்தின் உரிமையாளரையும் மேலாளரையும் கைது செய்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். டிஏபி உடனான அம்னோவின் ஒத்துழைப்பை பார்த்து தனது கட்சி பொறாமை கொண்டதாக கூறப்படுவதை பாஸ் கட்சியின் பொதுச் செயலாளர் தக்கீயுடின் ஹசான் நிராகரித்துள்ளார். பரிகாத்தான் நேசனலின் கீழ் பாஸ் இப்போது சிறப்பாக செயல்பட்டு வருவதாக அவர் கூறினார்.
தற்போது செயல் இழந்த பக்காத்தான் ராக்கெட்டில் டிஏபி உடனான கூட்டணியின் போது பெற்றதை விட பிரிகாத்தானின் கீழ் பாஸ் அதிக தேர்தலை வெற்றி கண்டுள்ளது என்று அவர் தெரிவித்தார். கடந்த காலங்களில் தாங்கள் டிஏபி உடன் இருந்த போது தங்களுக்கு நிறைய வாக்குகள் கிடைத்தன. ஆனால் பாஸ் இன்னும் அதிக இடங்களை வென்றுள்ளது என்று அவர் சுட்டிக்காட்டினார். தாங்கள் யாருடன் அதிக வெற்றி பெறுகிறோம் என்பதற்கான அளவுகோல் இதுதான் என்று அவர் இன்று நடைபெற்ற மலேசிய இந்திய மக்கள் கட்சி ஒற்றுமை விழாவில் கலந்து கொண்ட பிறகு செய்தியாளர்கள் மத்தியில் இதனை தெரிவித்தார். பாலியல் தொழிலில் ஈடுபட்ட வெளிநாட்டு பெண்களையும் அவர்களுடன் இருந்த 7 உள்ளூர் ஆண்களையும் தேசிய குடிநுழைவுத்துறை கைது செய்துள்ளது. ஜொகூர் பாருவில் உள்ள வணிக கடைகளில் நேற்று மேற்கொண்ட சோதனையில் வயது குறைந்த 10 சிறுமிகளும் மீட்கப்பட்டுள்ளதாக தேசிய குடிநுழைவுத்துறை தெரிவித்துள்ளது. சோதனையின் மூலமாக 1,28,000 வெள்ளி ரொக்கமும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வந்துள்ளது. சம்பந்தப்பட்ட வெளிநாட்டு பெண்களை கொண்டு பாலியல் சேவைகளை மேற்கொண்டதாக 7 உள்ளூர் ஆண்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த 65 பெண்களையும் அவர்களுடன் 15 வயதுக்கும் குறைவான 10 சிறுமிகளும் மீட்கப்பட்டிருப்பதாகவும் தெரிய வந்துள்ளது. மீட்கப்பட்ட 10 சிறுமிகளும் அடிமைகளாக இருந்ததாகவும் பாலியல் சீண்டலுக்கு உள்ளானதாகவும் முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. ஸ்லாங்கூர் பண்டார் பூச்சோங் ஜெயா புக்கிட் ஜாலில் நெடுஞ்சாலையில் உள்ள ஒரு பட்டறையில் இன்று ஏற்பட்ட தீ விபத்தில் 20 கார்கள் மற்றும் 3 மோட்டார் சைக்கிள்கள் எரிந்து நாசமாகின. காலை 10:56 மணிக்கு ஒரு பேரிடர் அழைப்பை தொடர்ந்து பூச்சோங், சுபாங்ஜியா, ஸ்ரீ கம்பங்கான் மற்றும் டமன்சாரா தீயணைப்பு நிலையங்களைச் சேர்ந்த 21 பணியாளர்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டதாக ஸ்லாங்கூர் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை உதவி இயக்குநர் அமாட் முக்லிஸ் முக்தார் தெரிவித்தார். தங்கள் வீரர்கள் காலை 11:04 மணியளவில் சம்பவ இடத்திற்கு விரைந்து உடனடியாக தீயை அணைக்கும் முயற்சிகளை தொடங்கியதாகவும் கார் மற்றும் மோட்டார் சைக்கிள் பட்டறையாக பயன்படுத்தப்பட்ட வகுப்பு பி கட்டிடத்தில் தீ விபத்து ஏற்பட்டதாகவும் அவர் இன்று ஒரு அறிக்கையில் தெரிவித்தார். தீ அணைக்கப்பட்ட பிறகு பட்டறையின் கட்டமைப்பில் 70 விழுக்காடு தீ விபத்து ஏற்பட்டதாக மதிப்பிடப்பட்டுள்ளது என்று அவர் கூறினார். எந்த ஒரு உயிரிழப்பும் பதிவாகவில்லை என்றும் தீ விபத்துக்கான காரணம் இன்னும் விசாரணையில் உள்ளதாகவும் அவர் கூறினார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் இணையதளம், தமிழ் மலர் செயலி மற்றும் மலர் டிவி யூடியூப் சேனலை வலம் வாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.